வெல்கம் டு கிச்சன் ஸ்பார்க். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா, சளி, இருமல், தொண்டை கரகரப்பு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப நம்ம இந்த மாதிரி குழம்பு செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு சளி, இருமல் எல்லாமே ரெடி ஆயிருங்க. அப்படி என்ன குழம்பு அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் இன்றைக்கி மிளகு வச்சு தாங்க குழம்பு செய்ய போகிறோம். சும்மா மிளகு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. குழந்தைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா காரம் அடிக்குது அப்படிம்பாங்க. ஆனால் இந்த மாதிரி நம்ம குழம்பா செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சுவையாக நாம் இந்த மிளகு குழம்பு செய்ய போகிறோங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க. காய்கறி எதுவும் இல்லை அப்படின்னாலும் இந்த குழம்பு நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நாம் ஒரு கடாய் எடுத்துகிட்டு காஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா மிளகு எடுத்துக்கணும். 1 டீஸ்பூனுக்கு ஜீரகம் எடுத்துக்கணும். 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயம் எடுத்துக்கணும். ஆயில் போடாமல் ட்ரையாக வறுக்கணும். நம்ம மிளகு எடுக்கிறதுல 1/4 பங்கு அளவுக்கு பார்த்திங்கன்னா ஜீரகம் எடுத்துட்டிங்கன்னா ஓகேவாக இருக்கும். இதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா வறுத்து மிளகு வெடிக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலை எடுத்துகிட்டு அதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி பொடியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும். நல்லா நைஸாகவே அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் பாருங்கள், அதே கடாயில் நம்ம காஞ்சதுக்கப்புறமா நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் உங்களுக்கு. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு தாளிச்சிக்கலாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு ஆட் பண்ணிவிட்டு 1/4 டீஸ்பூனுக்கு வெந்தயமும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுங்க. ஆல்ரெடி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கிறோமே திரும்ப எதுக்குன்னு கூட நினைப்பீங்க. இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கி அந்த குழம்புல போட்டு சாப்பிடல இன்னும் உங்களுக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. ஸோ அதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம எண்ணெயிலையும் வதக்குறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு கொத்த அளவுக்கு கருகாப்பிலை எடுத்துட்டு அதையும் கொஞ்சம் நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுடலாம். அதுக்கப்புறம் பூண்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 10-15 பல் அளவுக்கு பூண்டுங்க. குட்டி குட்டியாக இருக்கிறனால அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சின்ன வெங்காயம் தொளித்து முழு வெங்காயமாகவே நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த குழம்புக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். வெங்காயம் பூண்டு உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூளும், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும், 1 டீஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா வீட்லேயே அரைச்ச சாம்பார் பொடிங்க எடுத்துட்டு இதையை நம்ம நல்லா எண்ணெயில் வதக்கிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இதனோட பச்சை வாசனை போகணும். ஸோ அதனால் கொஞ்சம் எண்ணெயில் வதக்கி விட்டுறலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுட்டு நாம் இதில் மிளகாய் எதுவுமே ஆட் பண்ண வேண்டாங்க. பெப்பரோட காரமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம மிளகாவோ ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், 3 தக்காளியை நல்லா அரைச்சி பேஸ்ட்டாக எடுத்துருக்கோம். அப்போ தான் உங்களுக்கு கிரேவி பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காக கிடைக்குங்க. இந்த மாதிரி அரைச்சி ஆட் பண்ணிட்டிங்கன்னா. இப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த தக்காளியை எண்ணெயிலே வதக்கி விட்றணும். நல்லா வதங்கி வரட்டுங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நாம் இதில் ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் ஆல்ரெடி புளி ஊற வச்சுட்டு கரைச்சி புளி தண்ணியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த கிரேவிக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இன்னும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் திக்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் கூடி நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. ஏன்னா கொதிச்சுதுன்னா உங்களுக்கு கிரேவி நல்லா திக்காக கிடைக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்துகிட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. பாருங்கள், கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. கொதிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு நல்லா திக்காக கிடைக்கும். ஒரு 10 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள், நல்லா கொதித்து நம்மளுக்கு பூண்டு இதெல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது குழம்பு. நல்லா திக்காக கிடச்சிருச்சு பாருங்கள் உங்களுக்கு கிரேவி. இந்த டைமில் தான் நம்ம பெப்பர் ஜீரகம் எல்லாம் அரைச்சோம் இல்லைங்க, அந்த பவுட்ரை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், இதனோட காரமே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம மிளகாத்தூள் எதுவும் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ உங்களுக்கு இது ரொம்ப காரம் இது கரெக்டாக இருக்கும். பட் இருந்தாலும் ரொம்ப காரம் ஃபீல் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஒரு துண்டு வெல்லம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காரத்தை கரெக்ட் பண்ணிக்கும்.
ஆனால் இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டுட்டிங்கன்னா அதனோட ஃப்ளேவரெல்லாம் குழம்புல பிடிச்சி பாருங்கள். ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு கிரேவி நல்லா திக்காக மிளகு நல்ல வாசனையோட நம்மளுக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நம்மளுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாங்க. நான் சொன்ன மாதிரி சளி இருமல் அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி குழம்பு செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த சளி இருமலுக்கு நல்லா கேட்கும். குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த பெப்பரோட காரம் உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக கலர்ஃபுல்லாக நம்மளுக்கு மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒயிட் ரைஸுக்கு இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு லஞ்சுக்கு கொடுத்து விட்றதுக்குமே பார்த்திங்கன்னா இந்த மிளகு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நல்லா முழுசாக பார்த்திங்கன்னா இந்த வெங்காயம், பூண்டு, மிளகு எல்லாம் மென்று சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஒயிட் ரைஸுக்கு. ஸோ நீங்களும் ஒரு முறை இந்த மாதிரி மிளகு குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப திரும்ப ட்ரை பண்ணுவீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிச்சன் ஸ்பார்க் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திக்கலாங்க நாம் இன்னொரு ரெசிபியோடு. அது வரைக்கும் நன்றி. பாய்.